இயேசுவின் அன்பு ஈடு இணையில்லாதது. அதின் ஆழம் அதின் அகலம் நீளம் அளவிட முடியாதது. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் தெரியப்படுத்துகிறேன். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே ஒரு எளிமையான குடும்பத்தில் அவர் பிறந்தவராய் பலராலும் நகைக்கப்பட்ட நாசரேத் என்கிறதான ஒரு சிறிய கிராமத்திலே அவர் வளர்ந்து வந்தார். ஏறக்குறைய 30வது வயதில் அவர் பிரத்யட்சமாக தன் பணியை இந்த பூமியில் அவர் ஆரம்பித்த போதும் எளிமையான வாழ்க்கை முறையை அவர் தெரிந்து கொண்டு அவர் ஊழியம் செய்தார். இயேசுவின் சீடர்களில் யூதாஸ் என்பவன் பொருளாதார காரியங்களை அவன் பார்த்து வந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ரோம அரசாங்கத்திற்கு கொடுக்க வேண்டிய வரியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தவறாமல் செலுத்தினார். அநேக ஸ்திரீகள் தங்கள் ஆஸ்திகளால் இயேசுவுக்கு ஊழியம் செய்து வந்தார்கள் என்று சொல்லியும் நாம் அறிவோம். இயேசுவிடம் இந்த உலகத்தில் ஐஸ்வர்யமோ அல்லது பொருட்களோ மிகையாக காணப்படவில்லை. ஆனால் இயேசுவோ தன்னிடத்திலிருந்த மேன்மையானவைகளை தன்னிடம் வந்த யாவருக்கும் அவர் கொடுத்து உதவி செய்தார். சிலுவை மரண பரியந்தம் வரை தன்னை முழுவதுமாக அவர் கொடுத்தார். தன் உயிரையே தியாகமாக பலியாக அவர் கொடுத்தார். பணத்தினாலும் பொருளினாலும் பெற்றுக்கொள்ள முடியாத மன்னிப்பை கொடுத்தார். துன்புறுத்தப்பட்ட வேளைகளில் மௌனமாக காணப்பட்டார். தனக்கு அநியாயம் செய்தவர்களுக்கு அவர் நன்மை செய்கிறவராகவே அவர் காணப்பட்டார். இந்த உலகம் கொடுக்க முடியாத நிம்மதியை அவர் சகல ஜனங்களுக்கும் அவர் கொடுத்தார். ஆகாதவர்கள் என்று தள்ளிவிடப்பட்டவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு அரவணைத்தார். அவர்களுக்கு மன தைரியத்தை கொடுத்தார். சில வேளைகளிலே நாம் பணம் பொருட்களை கொடுத்து உதவ ஆயத்தமாக ஒருவேளை காணப்படலாம். அத்தோடு நின்று விடாமல் கர்த்தர் செய்யாத மேலான கிரியைகளை நாம் செய்ய வேண்டும். மற்றவர்கள் நமக்கு எதிராக செய்யும் குற்றத்தை மன்னித்து விடுவது மேலான காரியம். சில வேளைகளிலே மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு நம்மிடம் பணமோ பொருளோ இல்லாதிருக்கலாம். ஆனால் நம்மிடையே இருக்கும் பரிசுத்த ஆவியின் நற்கனிகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க முடியும். எவ்வளவு அதிகமாக மற்றவர்களுக்கு மன்னிப்பை கொடுக்கிறோமோ அது போலவே தேவனும் நம்முடைய தப்பிதங்களை அவர் நமக்கு மன்னிக்கிறவராக காணப்படுகிறார். எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள், நமக்கு விரோதமாய் பேசுகிறவர்களுக்கு நாம் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே அவர் வாஞ்சிக்கிறார். ஒரு புதிய மாதத்திற்குள்ள நாம் கடந்து வந்திருக்கிறோம். தெய்வ சமூகத்தில் நாம் தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே, நீர் எல்லாரையும் மன்னித்தது போல நீர் காண்பித்த அதே வாழ்க்கை முறையை நாங்களும் கடைபிடித்து நடப்பதற்கு இந்த புதிய மாதத்தில் நீங்க எங்களுக்கு கிருபை தாங்க என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் நாம் அர்ப்பணிக்கலாம். பழையவைகளை விட்டு புதிய மாதத்திற்குள்ள பிரவேசிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, சகலவற்றையும் நான் மறக்கிறவனா, சகலவற்றையும் விட்டு நல்ல காரியங்களை சிந்திக்கவும் பேசவும் மற்றவர்களுக்கும் மன்னிக்கத்தக்கதானே அந்த மனப்பக்குவத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி தெய்வ சமூகத்திலே அர்ப்பணிக்கலாம். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்று சொல்லி தெய்வ சமூகத்திலே ஒரு மன்றாட்டின் சுபத்தோடு கூட இந்த புதிய மாதத்திற்குள்ளாய் கடந்து செல்வோம். தேவ கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளட்டும். ஜெபிக்கலாமா? உன்னதத்தில் இருக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேலைக்கு ஆய்வுக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, கடந்த மாதம் முழுவதும் என் தேவன் எங்களை கண்ணின் இமை போல் பாதுகாத்து இந்த வருடத்தின் இந்த 4வது மாதத்தில் 1வது நாளிலே தேவ சமூகத்திலே கடந்து வந்து நமக்கு நன்றி செலுத்தும்படியாக, நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக என் தேவன் செய்த மேலான கிருபைகளுக்காக நன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பணத்தினாலோ பொருளினாலோ பெற்றுக்கொள்ள முடியாத மேன்மையான காரியங்களை நாங்கள் மற்றவர்களுக்கு தாராளமாக வழங்கும்படியாய் தகப்பனை அப்படிப்பட்ட உணர்வுள்ள இருதயத்தை
எங்கள் ஒவ்வொருவருக்கு நீர் தந்து வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். மற்றவர்களுக்கு மன்னிக்க அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தேவன் தருவீராக. நீர் எங்களுக்கு மன்னித்தது போல எங்களுடைய குறைவுகள் குற்றங்கள் ஆண்டவர் நீர் மன்னித்து எங்களை ஏற்றுக்கொண்டது போல மற்றுள்ளவர்கள் எங்களுக்கு விரோதமாய் பேசுகின்ற காரியத்திலே அவர்களுக்கு நாங்கள் மன்னித்து மனமிறங்கத்தக்கதான அப்படிப்பட்ட இருதயத்தை நீர் எங்களுக்கு தந்து வழி நடத்தும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். மாறாதவர் இந்த அன்பிற்கு ஈடுமுண்டோ, ஏற்ற துணைவியிலும் அன்பில் மாறாதவர் இந்த அன்பிற்கு ஈடுமுண்டோ. ஆஹா அன்பு, இயேசுவின் அன்பு